ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணம் என்கிற வார்த்தை எத்தனையோ கனவுகள், எத்தனையோ கவலைகள் கொண்டு வரும். இந்த பூமியில் சிலர் பணத்துக்காக ஓடிக்கொண்டு இருப்பாங்க, சிலர் பணம் இல்லைன்னு புலம்பிக் கொண்டு இருப்பாங்க. எவ்வளோ பணம் சம்பாதித்தாலும் ஒரு பைசா கூட சேமிக்க முடியறதில்ல. சிலர் செய்கிற தவறுகளால் தான் உங்களால் பணம் சேமிக்க முடியலை. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு நோட் புக்கில் எழுதணும். அது என்ன செலவாக இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ செலவுகள் என்னன்னு பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் வழி. நீங்கள் ஒரு வாரத்துக்கோ இல்லைன்னா ஒரு மாதத்துக்கோ இந்த மாதிரி செலவுகளை எழுதுங்க. இப்போது உங்களுக்கு புரியும் நம்ம பணம் என்னத்துக்கெல்லாம் செலவு பண்ணுறோன்னு. நமக்கு எது தேவையான செலவு, தேவையில்லாத செலவுன்னு கண்டுபிடிக்கலாம். நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செலவுகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஆடம்பர செலவுகளை நிறுத்தணும். மற்றவங்க முன்னால் நம்ம மதிப்பை நம்ம உயர்த்துறதுக்காக ஆடம்பரமாக செலவு பண்ணுறதை நிறுத்தணும். கார் வாங்குவது, ஃபோன் வாங்குவது, நகை வாங்குவது, இந்த மாதிரியான நம்ம வரவுக்கு மீறி சில விஷயங்கள் பண்ணுறது மூலம் பணம் வீணாகும். இதனால நமக்கு வெறும் நஷ்டம் தான், எந்த லாபமும் இல்லை. அதனால் நீங்கள் பணத்தை சேமிக்க நினச்சா ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. அடுத்த விஷயம் புதிய ஆசைகளை வளர்க்காதீங்க. மற்றவங்ககிட்ட இருக்க பொருள் மேலே ஆசைப்படுறது, அவங்க நகை வாங்கியிருக்காங்க எனக்கும் வாங்கணும், மற்றவங்க பண்ணுறது எல்லாமே பண்ண போகக்கூடாது. உங்கள் ஆசைகளை நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும். அப்படி ஏதாவது உங்களுக்கு பொருள் வாங்கணும்னு ஆசையாக இருந்தால் அதை நீங்கள் ஒரு வாரம் தள்ளி வைங்க. அப்படி நீங்கள் ஒரு வாரம் தள்ளி போடும்போது அடுத்த வாரம் உங்களுக்கு அது தேவையான விஷயமா இல்லையான்னு புரியும். அதனால் சின்ன சின்ன ஆசைகளை தள்ளி வைங்க. ஆசைகளால் நம்ம வாழ்க்கை ஓடாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு கடின உழைப்பும் பணம் சேமிப்பும் தான் முக்கியம். அதனால் புதிய ஆசைகளை வளர்க்காதீங்க. அடுத்த விஷயம் உங்களோட பணத்தை பணமாக மட்டுமே செலவு பண்ணணும். ஃபோன் மூலமாகவே பொருள் வாங்கி அதன் மூலமாகவே காசு செலவு பண்ணும்போது அது செலவான மாதிரியே இருக்காது. கிரெடிட் கார்டும் அதே மாதிரி தான். அந்த பணம் உங்கள் பர்ஸ்லேருந்து போகாதனால அதில் சிரமம் ஒன்றும் இருக்காது. உங்கள் பர்ஸ்லேருந்து காசை செலவு பண்ணும்போது இவ்வளோ பணம் எதுக்கு கொடுக்குறோமே அப்படி ஒரு ஃபீல் வரும். அதனால் எப்போதுமே உங்கள் கையிலேருந்து பணத்தை கொடுத்து பொருள் வாங்க. அப்போது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. அடுத்த விஷயம் கடன் வாங்குறது. இந்த காலத்தில் சில பேர் கடன் வாங்கி ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க. சிலருக்கு சொந்த வீடே இருக்காது, ரெண்டுக்கு தான் இருப்பாங்க. தேவையில்லாத பொருளை வாங்கி அவதிப்படுவாங்க. சிலர் இருக்காங்க கடன் வாங்கி காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்குவாங்க. இதெல்லாம் பண்ண வேணான்னு நான் சொல்லலை, ஆனால் அது உங்களுக்கு தேவையான மட்டும் யோசிங்க. நம்மக்கிட்ட இல்லாத பணத்தையும் செலவு பண்ணினா காசு எப்படி சேவ் பண்ணுறது? கடன் வாங்கி எந்த பொருளையுமே வாங்காதீங்க. அடுத்த விஷயம் சலுகையிலிருந்து விலகி இருப்பது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பொருளையும் விற்பதற்காக பல்வேறு நிறுவனங்கள் சலுகை தருவாங்க. அதுக்கு ஏமாறாதீங்க. சில நேரங்களில் நம்மக்கிட்ட இருக்க பொருளே சலுகையினால் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போது அதனால் நமக்கு எந்த லாபமும் இல்லை. வீட்டில் ஒரே மாதிரியான பொருள் நிறையும். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் வீணாக செலவழியும். வாழ்க்கையில் திடீர்னு வர செலவுகளுக்காக பணம் ஒதுக்குறது. உங்களோட வருமானத்தின் சிறு தொகையை சேவிங் பண்ணுறது. நமக்கு ஏதாவது அவசர தேவைகள் வரும். அந்த டைமில் நமக்கு அந்த அவசர தேவைகளுக்காக ஒதுக்கின பணத்தை அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச சைட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவது. உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை வச்சு சின்னதாக சைட் பிஸ்னஸ் பண்ணுறது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டா சுலபமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 2 இன்கம் இருக்குது, அதனால் உங்களின் சேவிங் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.